ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சரி, மத்தியில் இருக்கிறது சந்தோஷம். இந்த 3 நாட்களும் மத்தியில் இருந்து நானும் என்னுடைய மனைவி கிறிஸ்டியுமாய் உங்களுக்கு ஊழியம் செய்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தார். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயீமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுமின் குமாரனாகிய எலிகோவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 நல்ல கவனிங்க. இந்த நாளில் கூட எல்கானாவை குறித்து இன்னொரு ஷார்ட்டா சொன்னா, எல்கானாவுடைய மனைவி, வேறு வார்த்தையில் சொன்னா சாமுவேலுடைய தாயார் அன்னாளை குறித்து என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரியா? வேதத்துல 7 பேரை குறித்து அவங்க மலடியா இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பிள்ளை பிராதவர்களா இருக்கிற காரியத்தை குறித்து 7 காரியங்கள், சியோன் உட்பட 7 காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மலடி என்கிற அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளை இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தரை குறித்து தான் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். Praise Father. Thank you Jesus. Thank you Father. Amen. அல்ல அன்னாளை குறித்து இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இந்த அன்னாளுடைய கணவருடைய வம்ச வரலாறிலிருந்து இந்த சாமுவேல் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு சிலருக்கு வம்ச வரலாறுல தகப்பன் பேர் 1-2 பேர்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். தகப்பன் பேரு, தாத்தா பேரு, 1-2 என்ன செய்யப்பட்டிருக்கும்? சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனா எல்கானாவை குறித்து சொல்லப்படும் போது ஏராளமான பெயர்கள் சொல்லப்பட்டு அவருடைய வம்ச வரலாறு இங்கே விவரமாய் எழுதப்படுகிறது. ஏன் இந்த வம்ச வரலாறு இவ்வளவு விவரமாக எழுதப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தகப்பன் பேரை மாத்திரம், அவருடைய தகப்பன் பேரை மாத்திரம் அங்க போட்டிருந்த பிரச்சனை இல்லையே. அதை விட்டுட்டு ஏன் தாத்தாவுக்கு தாத்தா ஏன் ஒரு 7 தலைமுறை அங்கே சொல்லப்படுவதற்குடைய காரணம் என்ன? எல்லாம் கவனிங்க. இந்த எல்கானா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். 12 கோத்திரங்களில் 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரமான லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு லேவியன். அவர் ஒரு என்னவாக இருந்தாரா? லேவியன். லேவியன் தெரியுது. ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியர்களுக்கு பலி செலுத்த உதவி செய்கிறவர்கள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடைகளில் ஈடுபடுகிறவர்கள். அதிலும் இந்த எல்கானா எந்த லேவி கோத்திரத்தினுடைய அவருடைய பிரிவை நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் மகா பரிசுத்தமானவைகள், அதாவது பலிபீடம், உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், தூபவர்க்கம், குத்து விளக்கு, இந்த மாதிரியான மகா பரிசுத்தமானவைகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு உரிமையும் அதிகாரமும் பெற்றவர்கள். இந்த லேவியன் எல்கானா ஒரு லேவியன், பிறப்பின் அடிப்படையில் அவர் ஒரு லேவியன். நீங்க 1 நாளாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33 38 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். அவ்வளவு பெரிய வம்ச வரலாறு வாசிக்க வேண்டாம். 33 வாசிங்க, அப்புறம் 38 மட்டும் வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33 வாசிக்க பார்க்கலாம். கோகாத்தியரின் குமாரரில் கோகாத்தியர் தான் இந்த லேவிக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல கோகாத் அப்படிங்கிற ஒரு பிள்ளை. அந்த கோகாத்தின் வம்சத்துல வந்தவங்க எல்லாம் மகா பரிசுத்தமானவர்களில் பணி செய்வாங்க. கோகாத்தின் புத்திரர் தான் கிருபாசனத்தை தூக்கணும். கோகாத்தின் புத்திரர் தான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும். கோகாத்தின் புத்திரர் தான் 7 சாக்ரமெண்டல் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, 7 பரிசுத்த பொருட்கள், கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி, தூப பீடம், குத்து விளக்கு, சமூக தப்பங்களை வைக்கிற மேஜை,
சரியா? வாசிக்கலாம் 33வது வசனம். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன். இப்படியே நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா 38 வாசிங்க. 38 வாசிங்க. இவன் சாமுவேலின் குமாரன். 38 இவன் இத்சாரின் குமாரன். இவன் கோகாத்தின் குமாரன். இவன் இஸ்ரவேலின் குமாரன் ஆகிய லேவியின் குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 33ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சாமுவேல், இந்த எல்கானா இவர்கள் எல்லாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சொல்லுங்க, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சரியா? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதுல எப்பிராயிமியன் அப்படி போட்டிருக்கிறதுனால சில பேர் என்ன நினைச்சுவாங்கன்னா எப்பிராயிம் கோத்திரம். எப்பிராயிம்ங்கிற பகுதியில, அந்த மலை பகுதியில இருந்ததுனால எப்பிராயிமியன் சொல்லப்பட்டாங்க. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் லேவி கோத்திரத்தார் லேவியனுடைய பணி செய்யத்தக்க அதிகாரம் பெற்றவர்கள். ஆனா இந்த எல்கானா லேவியனுடைய பணியை செய்யவில்லை. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பணிகளை, 7 பரிசுத்த பொருட்களை பராமரிக்கிற பணிகளை இந்த எல்கானா செய்யல. அவன் லேவியனாக பணி செய்யல. ஆசரிப்பு கூடாரத்திற்கு வருஷத்தில் ஒரே ஒரு தடவை போவாரு. மற்ற ஜனங்களை போல, ஆர்டினரி பர்சனா மற்ற ஜனங்களை போல, இஸ்ரவேல்ல யாரோ ஒரு மனுஷனை போல தேவாலயத்திற்கு போவாரு. அதாவது ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் இருந்தது அல்லவா, அந்த சீலோவுக்கு போவாரு, அங்க பலி செலுத்துவாரு, திரும்பி வந்துருவார். அவ்வளவுதான். லேவியனுடைய பணியை செய்யல. ஏன் லேவியனுடைய பணியை செய்யல பிரதர்? அடுத்து ஒரு கேள்வி வருதுல. லேவி கோத்திரத்தான், ஆனா லேவியனுடைய பணியை செய்யல. ஏன் லேவியனுடைய பணியை செய்யலன்னு ஒரு கேள்வி வருதுல. ஏன் லேவியனுடைய பணியை செய்யலைன்னா, இந்த எல்கானா யார்? இந்த லேவியனுடைய வம்சம் அப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா? அதுல கோராகு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். கோராகு அப்படின்னு ஒரு மனுஷன் மோசேக்கு விரோதமாய் கலகம் செய்தவன். மோசேக்கு விரோதமா எத்தனையோ பேர் கலகம் செஞ்சிருக்காங்க, மிரியாம் உட்பட. ஆனால் மோசேக்கு விரோதமாய் மிகப்பெரிய கலகத்தை செய்தவன் அந்த கோராகு. அந்த கோராகினுடைய வம்சத்துல வந்தவன் இந்த எல்கானா. கோராகின் வம்சத்துல வந்ததுனால அவன் லேவியன் பணி செய்யல. ஏன் பிரதர் கோராகின் வம்சத்துல வந்தா லேவியன் பணி செய்யக்கூடாதா? அதை மட்டும் கொஞ்சம் நான் விவரமாய் சொல்லுகிறேன். கோராகுனா யாரு, அவன் என்ன பண்ணா, என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சரியா? அப்புறம் உங்களுக்கு விஷயம் வளரும். வாசிங்க. என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும். என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம். என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். இந்த கோராகு யாருன்னா வேற யாரும் கிடையாது, மோசேயினுடைய சித்தப்பா பையன். சொல்லுங்க, மோசேயினுடைய யாரு? சொல்றேன், மோசேயினுடைய சித்தப்பா பையன். சரியா? மோசேயினுடைய அப்பா இருக்கார்ல, அவருடைய தம்பி மகன் தான் இந்த கோராகு. சரியா? மோசேயினுடைய கசின் பிரதர், வேற யாரும் கிடையாது. சரியா? சரி, இப்ப வாசிங்க. கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. இப்ப கோராகும் அவருடைய கூட்டத்தாரும் மோசேக்கு விரோதமா கலகம் செய்யறாங்க. இந்த கோராகோட யாரெல்லாம் இருக்கிறதுன்னு பாருங்க. சபையில யாரு கலகம் பண்ணுவாங்கன்னா இந்த கேரக்டர்ல இருக்கிறவங்க தான் கலகம் பண்ணுவாங்க. கோராகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனிக்கட்டியை போன்றவன் அர்த்தம். ஐஸ், பனிக்கட்டியை போன்றவன். கோராகு மோசையை பார்த்தா அப்படியே மெல்ட் ஆகி உருகுற மாதிரி பேசுவான், பனிக்கட்டி மாதிரி பேசுவான். ஒண்ணு தெரியுமா? பனிக்கட்டியை கையில வச்சுட்டே இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? கையில வச்சா என்ன செய்யும்? அது சுடுதான்னு தெரியாது, குளிர்தான்னு தெரியாது, ஒரு மாதிரி என்ன செய்யும்? உணர்வு. நீங்க ஐஸ கையில வச்சீங்கன்னா அது சூடா, கையை சுடுதா குளிர்தானே உங்களுக்கு என்ன செய்யாது? அப்படியே ஒரு மாதிரி ஒரு உணர்வு. அப்படித்தான் இருப்பாங்க. இவன் நல்லவனா கெட்டவனானே நம்மளால என்ன செய்ய முடியாது, ஐடென்டிட்டியே பண்ண முடியாது. அவருடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு ரொம்ப. கோராகான பார்க்கிறதுக்கு பனிக்கட்டியை போன்றவன், ஆனா அவனை கையில வச்சுக்கவே முடியாது. சரி, கோராகு இருக்கிறான். அடுத்து அவன் யாரை சேர்த்தானா? வாசி பார்க்கலாம். கோராகு தாத்தானி. சொல்லுங்க, யார? கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய
குமாரனாகிய தாத்தானையும். தாத்தான், அது பேர் என்ன? தாத்தான். எபிரேய பாஷையில தாத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீரூற்றுகளை உடையவர். belonging to the fountain, belonging a fountain, நீரூற்றுகளை உடையவர். அது எப்படி பிரதர்? வனாந்தரத்துல தானே இஸ்ரவேலர்கள் வந்தாங்க. வனாந்தரத்துல எப்படி இவனுக்கு நீரூற்று இருந்திருக்கும்? இஸ்ரவேலர்களுக்கு தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவனுக்கு எப்படி நீரூற்று இருந்திருக்கும்? இவனுக்கு எப்படி நீரூற்று இருந்திருக்கணும்னா இவன் எங்கே போனாலும் என்ன செய்வானா, அதெல்லாம் கிடையாது, எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் வம்சத்துக்கும் தனியா ஒரு நீரூற்று வேணும், மத்ததெல்லாம் மத்தாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐயா, இஸ்ரவேலர்கள் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 20 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. 30 லட்சம் எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கால்குலேட் பண்ணா 30 லட்சத்துக்கு மேல மிருக ஜீவன்கள் இருக்கு. இங்க ஒரு 7-8 நீரூற்று தான் இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுனா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தனியா ஒரு நீரூற்று வேணும். சபையில் அப்படி ஆளா இருக்கு பாத்தீங்களா? எனக்குன்னு தனியா ஒரு சேர் இருக்கணும், எனக்குன்னு ஒரு தனியா கணம் இருக்கணும், எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும், என்னை இப்படிதான் நடத்தணும். சுயமாய் செயல்படுகிறவர்கள், சுயத்தை மட்டும் பார்க்கறாங்க. இவ்வளவு பெரிய சபை இருக்கு, இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே, எல்லாருக்கும் வேணுமே, அது செய்யணுமே, இதை செய்யணும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பத்தி யாரை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. சபையில இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களால மட்டும்தான் பிரச்சனை இருக்கும், வேற யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு என்ன, என் வம்சத்துக்கு அது என்ன, அதை தான் பார்ப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அதுவும் ஒரு சிலர்லாம் 7-8 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு 7-8 குடும்பமும் சபைக்கு வந்துச்சு வச்சுக்கிறோங்க, அது பண்ற டாமினேஷன் இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது. ஏன்னா 7-8 குடும்பம் ஏதாவது ஒரு 25-30 பேர் வந்துருவாங்க பாருங்க. அவங்களை யாராவது ஏதாவது ஒண்ணுன்னா என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் சேர்ந்துருவாங்க பாருங்க. அவங்க பண்ற டாமினேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது. தாத்தானின் ஸ்பிரிட் உடையவங்க. எனக்கு வேணும் நீரூற்று. என்னப்பா நீரூற்று 1-2 தானப்பா இருக்கு, எல்லா ஜனங்களும் அதுதானப்பா கண்டிப்பா, அதெல்லாம் பத்தி நான் கவலைப்பட. எனக்கு வேணும் என் குடும்பம், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய வம்சம், என்னுடைய இனத்தால் அவங்களுக்கு தான் இருக்கணும். இல்ல ஊழியத்திலுமே நான் சொல்ற சபைக்குள்ள மாத்திரம் அல்ல, ஸ்தாபனங்களுக்குள்ள, ஊழியத்துக்குள்ள இப்படிப்பட்ட காஸ்ட் அடிப்படையில, ஜாதி அடிப்படையில செயல்படுகிற, இன அடிப்படையில செயல்படுகிற, மொழி அடிப்படையில செயல்படுகிற பல தாத்தானுடைய ஆவிகள் நிறைய இருக்கும். நிறைய பாக்குறோம். சரியா? தாத்தான் எப்படி எல்லாம் சேரான்னு பாருங்க. தாத்தான் அடுத்து யாரு இருந்ததா? அபிராம். அபிராம்னா 2 அர்த்தம் உண்டு. ஃபாதர் ஆஃப் ஹெய்ட்ஸ், உயர்ந்த ஸ்தலத்தினுடைய தகப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க வனாந்தரத்துல தானே இஸ்ரவேலர்கள் டிராவல் ஆகுறாங்க. நீங்க வனாந்தரத்தை பாத்தீங்கன்னா அங்கங்க மேடா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மண்ணு காற்று என்ன செய்யணும், மணலை ஃபுல்லா ஒரு இடத்துல எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல என்ன செஞ்சிடும், குவிச்சிடும். அப்புறம் அடுத்த பகுதி பள்ளமா இருக்கும், அடுத்து ஒரு மேடு இருக்கும், அடுத்து ஒரு பள்ளம் இருக்கும். நீங்க இஸ்ரேல் எல்லாம் போனீங்கன்னா, ஜோர்டான்ல போய் இறங்குனீங்கன்னா அந்த வனாந்தரத்தை எல்லாம் அப்படியே நல்லா பிளைட் கிட்டக்க கொண்டு போவாங்க, வனாந்தரத்துக்கு மேலேயே பறப்பாங்க. அந்த வனாந்தரத்தை பார்க்கறது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த காட்சி. அது பார்த்தா நிறைய அப்படியே மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். இந்த அபிராம் எப்படி ஆளு தெரியுமா? எங்க போய் பாளையம் இறங்கினாலும் மேடான இடம் எனக்கு வேணும் அப்படின்னு, பள்ளமான இடத்துல போய் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி உயர்வான ஸ்தானம் வேணும். சபையில் அப்படி ஆட்களா இருக்கும். என்ன இருந்தாலும் என்னைய கனப்படுத்தணும், என்னைய பத்தி பேசணும், என்னைய உயர்வா நினைக்கணும், என்னைய உயர்வா நடத்தணும். இல்ல அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தையே விரும்புகிற ஆட்கள். அதான் இந்த அபிராமுடைய சுவாபம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஃபாதர் ஆஃப் டிசீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சகத்தின் தகப்பன். சொல்லுங்க, எதனுடைய தகப்பனா? தனக்குதான் தான் உயர்வான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறார் பாருங்க. தான் மட்டும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. நேற்றைக்கு தான் சொன்னேன், நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறது என்னது தவறு இல்லையா? சாத்தானுடைய எண்ணம் அதுதான். அதான் பாருங்க, இவன் நான் உயரமான இடத்துல இருக்கணும்னு விரும்புறா பாருங்க. ஃபாதர் ஆஃப் ஹெய்ட்ஸ். இன்னொரு அர்த்தம் வஞ்சகத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் டிசீட். ஏன்னா நான் மேல வரணும் அப்படின்னு நினைக்கிறவன், நான் மட்டும் மற்றவங்க எல்லாம் பணத்துல இருக்கணும், நான் மட்டும் மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பா அவன் வஞ்சகத்தின் தகவனால இருக்கும். அதனாலதான் சாத்தா நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னான். அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் வஞ்சகத்தினுடைய தகப்பன். நான் மட்டும்தான் மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அடுத்து இன்னொருத்தன் யாரா ஆசையும் இருக்கலாம். பேலேத்தின் குமாரனாகிய ஓனை.
ஓன் அப்படின்னா வெளிச்சம், எபிரேய பாஷையில ஓன் அப்படின்னா வெளிச்சம். எங்க போனாலும் பேரு புகழுக்காகவே அலையிறது, லைட்லயே நிக்கணும்னு நினைக்கிறது, எல்லாருடைய கண்களும் தன் மீது தான் இருக்கணும்னு நினைக்கிறது, புகழ்ச்சியிலேயே வாழ நினைக்கிறது. இந்த 4 கேரக்டர்னாலதான் சபையில பிரச்சனையே இருக்கும். சரியா? தயவுசெய்து நம்ம யாரும் அப்படி கேரக்டர்ல இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே மேலோங்குமானால் அதை எடுத்துடுங்க, அது நல்லது அல்ல. சரியா? வாசிங்க, என்ன நடந்தது வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இந்த கூட்டமே தனக்காக செயல்படுகிற கூட்டம். ஆனா வெளியே எப்படி காட்டிக்கிறாங்க? தாங்கள் யாருக்காக செயல்படுகிற மாதிரி காட்டிக்கிறாங்க? சபைக்காக, மற்றவங்களுக்காக செயல்படுகிற மாதிரி காட்டிக்கொள்வான். இதுதான் இவர்களுடைய வஞ்சகமே. இவருடைய உள்நோக்கம் சபையை பற்றின நன்மையாக இருக்காது. ஆனா வெளிப்பிரகாரமா பேசுறது, ஏதோ சர்ச்சைக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, சபைக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, ஜனங்களுக்கு இப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஆனா இவனுடைய உள்நோக்கம் அது அல்ல. இவர்களுடைய உள்நோக்கம் சுயத்தின் அடிப்படையிலானது. சரியா? நான் லைஃப்ல நிக்கணும், நான் உயரமான இடத்துல இருக்கணும், எல்லாம் எனக்கு வரணும், எல்லாம் இதுலயே நிப்பாங்க. சரியா? ஆனா வெளியில பேசுறது அப்படி பேச மாட்டாங்க. சரி, வாசிங்க, என்ன நடந்தது வாசிங்க. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றார். இப்ப மறுநாள் இந்த சம்பவத்தை விவரமா வாசிக்க நேரம் இல்லை, விஷயத்தை சொல்றேன். மறுநாள் வருகிறாங்க. வந்த போது ஆண்டவர் சொல்றார், கோராகினுடைய கூட்டத்தாரை விட்டு எல்லாரும் விலகி நில்லுங்கன்னு சொல்றார். கோராகின் கூட்டத்தாரை விட்டு எல்லாரும் விலகி நிக்கிறாங்க. விலகி நின்னப்ப என்ன நடந்தது? அதே அதிகாரத்தில் 31-33 வாசிக்க பார்க்கலாம். 16வது அதிகாரம் என்னாகும் புத்தகம் 16, 31-33 வரைக்கும். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடே எதுல இறங்கினார்களாம்? சொல்லுங்க, எதுல இறங்கினார்களாம்? பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். சபையின் நடுவில் இருந்து என்ன செய்தார்களா? அழிந்து போனார்கள். இப்ப கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் இதுவரைக்கும் பூமி உண்டான நாள் முதல் யாரும் சாகாத விதத்தில் செத்திருக்கிறார்கள். சரியா? இதுவரைக்கும் அப்படி யாரும் என்ன செய்யல. பூமி உண்டான நாள் முதல் அதுவரைக்கும் அப்படி என்ன செய்யல, சாகல. பூமி பிளந்து அவர்களை உயிரோட விழுங்கினது. அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். இப்ப கோராகின் கூட்டத்தார்
கூட்டத்தார் மரிச்சிட்டாங்க. ஆனா கோராகும் கோராகின் கூட்டத்தாரும் தான் மரித்தார்கள். கோராகின் பிள்ளைகள் மரிக்கல. சொல்லுங்க, யாரு மரிக்கல? கோராகினுடைய பிள்ளைகள் மரிக்கல. சரியா? அவங்க அந்த தவற செய்யல. அவங்க அப்பாட்ட சொல்லிருக்காங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க, வைக்காதீங்க, பண்ணாதீங்க. ஆனா கோராகு என்ன செய்யல? கேட்கல. 26 என்னாகும்? 26:11 வாசிங்க. என்னாகும்? 26:11. கோராகும் அவன் கூட்டமும் தான் செத்துச்சு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யல? சந்ததி என்ன செய்யல? சாகல. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்ல, கோராகிட்ட தகப்பன்மார்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, இப்பெல்லாம் செய்யாதீங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசாதீங்க, சபையில கலகம் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கோராகும் அவன் கூட்டமும் என்ன செய்யல? அதை கேட்கல. இல்ல, அநேக நேரங்கள்ல பெற்றோருடைய பேச்சை பிள்ளைகள் கேட்கணும், சில நேரங்கள்ல பிள்ளைகளுடைய பேச்சை பெற்றோரும் கேட்க வேண்டி இருக்கிறது இல்லையா? இந்த பிள்ளைங்க சொன்னதை அவங்க என்ன செய்யல? கேட்கல. இப்ப கவனிங்க. இப்ப கோராகையும் அவனுடைய கூட்டத்தை விழுங்கிட்டு, பூமி பிளந்து விழுங்கிட்டு, ஆனா கோராகினுடைய பிள்ளைகள் என்ன செய்யல? சாகல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். என்ன? கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் இந்த பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டதுனால இப்ப எல்லாம் வனாந்தரத்துல தான் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இப்ப வனாந்தரத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க? பூமி அவர்களை பிளந்து விழுங்கி போட்டபடினால கானானுக்கு போன பிறகு கானான்ல இந்த கோராகின் கூட்டத்தாருக்கு சுதந்திரம் கிடையாது முடிவெடுக்கிறாங்க. கோராகின் பிள்ளைங்க மரிக்கல இல்லையா? கோராகு மரிச்சாரு, அவருடைய கூட்டம் மரிச்சிச்சு. ஆனா அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி மரிக்கல. ஆனால் இஸ்ரவேலர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தர் அந்த முடிவை சொல்லல, மோசே அந்த முடிவை சொல்லல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களாக அவருடைய சொசைட்டில, அந்த கம்யூனிட்டியில ஒரு முடிவெடுக்கிறார்கள். கோராகின் கூட்டத்தாருக்கு கானானில் சுதந்திரம் கொடுக்கப்படாது. ஏன் கொடுக்கப்படாது? பூமியே அவர்களை பிளந்து விழுங்கி போட்டதுல அப்புறம் என்ன? பூமியில கர்த்தர் கொடுக்க போற அந்த லேண்ட்ல நிலம் பிளந்து விழுங்கி போட்டதுனால கர்த்தர் கொடுக்க போற அந்த நிலத்துல இவர்களுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த காலங்கள்ல மோசே யோசுவாலாம் கானானை பங்கிட்டு கொடுத்தாங்கல்ல. அந்த கானானை பங்கிட்டு வாங்க வர்றவங்க எல்லாம் முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்களா? நான் கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, எனக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? நான் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல. அப்ப கானான்ல லேண்ட் வாங்கணும்னாலே, கானான்ல சுதந்திரம் பெறணும்னாலே அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன? நான் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல. அப்படிதான் சொல்லி வாங்குவாங்க. வாசிங்க பார்க்கலாம். என்ன 27:1-3 வாசிங்க பார்க்கலாம். 27:1-3 ஒரு 5 சகோதரிகள் அங்க போய் மோசேட்ட லேண்ட் கேட்கறாங்க பாருங்க. கானான்ல எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்கறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க வாசிங்க. நாங்க 27:1-3 வரைக்கும். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கீரியாத்துக்கு பிறந்த ஈர்பேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், அவர் 5 பேர் வராங்க பாருங்க. மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. அதையே அவங்க சொல்றாங்க. இங்க சுதந்திரம் கேட்க வர்றாங்க. வரும்போது ஏன் கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்லன்னு சொல்றாங்க? வாசிங்க மட்டும். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரன். தம்முடைய பாவத்தினாலதான் ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து இருக்கலாம், அல்லது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க அப்பா மரிச்சிருக்கிறார். எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்ப சுதந்திரம் கேட்க வரும்போது சுதந்திரத்தை மட்டும் கேட்க வேண்டியதானே? அது ஏன் கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, கோராகின் கூட்டத்தாருக்கு கானானிலே சுதந்திரம் கிடையாது. அந்த சந்ததிக்கு சுதந்திரம் கிடையாது. சரியா? இப்ப இந்த எல்கானா இருக்கார்ல, சாமுவேலுடைய அப்பா எல்கானா,
அவர் லேவி கோத்திரம். அதே சமயம் கோராகின் வம்சத்திலே வந்தவர். கோராகின் வம்சத்துல வந்ததுனால எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் கானானிலே சுதந்திரம் கிடையாது. அவர்கள் பரதேசியாய் சஞ்சரித்தவர்கள். என்ன கிடையாது? எப்பிராயிம் பகுதியில அந்த கிளையாத் மலை தேசத்துல அவர்கள் பரதேசியாய் சஞ்சரித்தவர்கள். சுதந்திரம் கிடையாது. நல்ல கவனிங்க. எல்கானா ஒரு லேவியன். ஆனால் லேவியினுடைய பணியை செய்ய முடியாது. லேவியினுடைய உரிமையை கொண்டாட முடியாது. அதை கிளைம் பண்ண முடியாது. இஸ்ரவேலில் எல்கானா ஒரு பரதேசி. இஸ்ரவேலில் எல்கானா சுதந்திரம் இல்லாதவன். ஆர்டினரி பர்சனை போல அவனும் போய் ஆசிரியர் வழி சொல்லிட்டு வருவான். அவ்வளவுதானே ஒழிய வேறு எந்த உரிமையும் சுதந்திரமும் கிடையாது. எல்கானா கோராகின் வம்சத்துல 16வது ஆளு. சொல்லுங்க, எத்தனாவது ஆளு? 16 தலைமுறையாக இவர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து புறம்பாக தள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 16 தலைமுறையாக அந்த சாபம் நீடிக்கிறது. கலகவிங்க கர்த்தர் வைக்கல, அத மோசே சொல்லல, கர்த்தர் சொல்லல, மோசே சொல்லல. ஜனங்களாக அப்படிப்பட்ட ஒரு முறைமையை ஏற்படுத்தி கொண்டார்கள். கோராகின் கூட்டத்தாருக்கு சுதந்திரம் கிடையாது என்று சொல்லி நிலமே பிளந்து விளங்கி போட்டு விழுங்கி போட்டது. அப்புறம் என்ன கானான் நிலத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறது? பங்கு கிடையாது என்று சொல்லி கோராகின் கூட்டத்தாருக்கு கிடையாது. இப்ப எல்கானாவுக்கு 16 தலைமுறை. சாமுவேல் 17வது ஆளு. சாமுவேல் எத்தனாவது ஆளு? 17 ஒரு பிரேக் த்ரூ. இல்லையா? பைபிள் நீங்க எங்க பார்த்தாலும் 17 வாசிச்சீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ இருக்கும். நோவாவுடைய பெருவெள்ளம் எத்தனாம் தேதி தான் வந்துச்சு? 17ஆம் தேதி. நோவாவுடைய பெருவெள்ளம் முடிஞ்சது எத்தனாம் தேதி தான்? 17ஆம் தேதி. யோசேப்பு எத்தனை வயசுல தான் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாரு? 17 வயசுல. தாவீது எந்த வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? 17 வயசுல. 17 அப்படின்னால என்னது? ஒரு பெரிய பிரேக் த்ரூ. 16 சாமுவேலுக்கு அப்புறம் அது நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப எல்கானால தான் நம்ம நிக்கிறோம். சரியா? எல்கானா 16 தலைமுறையாக வந்து 16வது ஆளு. 16 தலைமுறையாக லேவியனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்யல. லேவி கோத்திரத்தினுடைய எந்த உரிமையும் கிடையாது. லேவி கோத்திரத்தினுடைய பட்டணத்தில் அவர்கள் குடியிருக்க, அந்த பட்டணத்தில் குடியிருந்தால் பரதேசிகளாய் தான் அவர்கள் சஞ்சரித்திருக்க வேண்டும், சஞ்சரிக்கணும். அவர்களுக்கு சுதந்திரமும் கிடையாது. ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல, 16 தலைமுறையாக சாபம் நீடிக்கிறது. சரி, 16 தலைமுறையா இப்படி இருக்கிறாங்களே, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்க அப்பா கோரா, அவங்களுடைய மூதாதையர் யாரோ செய்த தவறு பண்ண, யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாபம் இல்ல, அந்த ஃபேமிலி மேல, அந்த சந்ததி மேல தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அனுபவிப்பீங்களா? பிரதர், என்னன்னே தெரியல பிரதர், எங்க குடும்பத்தின் மேல சில சாபங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் வழியா நாங்க வழி வழியாய் அதற்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி அதை மாற்றுவதுன்னு தெரியல பிரதர். அநேகர் மனிதர்கள் எங்களை புறம்பாக்கி வைத்திருக்கிறார்கள். ஊழியத்துல, சபையில, ஸ்தாபனத்துல, அல்லது எங்களுடைய கிராமத்துல, எங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில நாங்கள் புறம்பாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் சூழல். எல்கானா 16 தலைமுறையா லேவியை பணி செய்தார். சரியா? அந்த அதை மென்ஷன் பண்றதுக்காக தான், இவர் யாருடைய வம்சத்தில் வந்தவர் என்பதை சொல்வதற்காக தான் அந்த சாமுவேல் புத்தகம் துவங்கும் போது அவருடைய சந்ததியை இவ்வளவு நீளமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் எந்த வம்சத்திலே வந்தவர்? கோராகின் வம்சத்திலே வந்தவர். சொல்லுங்க, யாருடைய வம்சத்துல வந்தவர்? கோராகின் வம்சத்துல வந்தவருக்கு எங்க சுதந்திரம் கிடையாது? கானான்ல சுதந்திரம் கிடையாது. கோராகின் வம்சத்துல வந்தவர்கள் லேவியனாக என்ன செய்ய முடியாது? பணி செய்ய முடியாது. சரியா? சரி. இப்ப இந்த எல்கானாவுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 1:3 இருந்தா வாசிங்க பார்க்கலாம். 2 வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. தொடர்ந்து அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷத்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா
அவன் கர்ப்பத்தை அடைத்திருந்தான். கவனிங்க, குடும்பத்தினுடைய சூழ்நிலையை சொல்லிட்டேன். 16 தலைமுறையா லேவியன் பணி செய்ய முடியாது. 16 தலைமுறையாக லேவி கோத்திரத்திலிருந்து இஸ்ரவேலிலிருந்து அவர்கள் என்ன செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? புறந்தள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை மாற்றுகிற அதிகாரமும் வல்லமையும் அப்படிப்பட்ட திராணியும் அங்க யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க மோசே காலத்துல மோசே முடிஞ்சு யோசுவா வந்து, அதுக்கு யோசுவாவுக்கு பிறகு 12 நியாயாதிபதிகள் வந்திருக்கிறாங்க. இப்ப 12வது நியாயாதிபதியா ஏலியும் வந்துட்டார். இத்தனை பேர் தாண்டி வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னும் இவர்களுடைய சாபத்தை முடித்து வைக்க, இவருடைய சாபத்தை மாற்ற, ஐயோ ஏப்பா இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்ல அங்க யாருக்கும் தைரியம் இல்லை. சரியா? இதான் சூழ்நிலை. இப்ப எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள் இருக்காங்க. ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் என்னது? பெனினா. சரியா? ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேரு பெனினா. இந்த பாரம்பரியத்தின்படி அன்னாள் மூத்தவள், பெனினாள் அவருடைய சகோதரி இளையவள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடினால எல்கானா யாரை திருமணம் செய்திருக்கிறாரு? பெனினாளையும் திருமணம் செய்து. இது இவங்க பாரம்பரியம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன். சரி, இப்ப கவனிங்க. இப்ப பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாள் அப்படின்னு சொன்னா எபிரேய பாஷையில கிருபை பெற்றவள். சொல்லுங்க, என்ன பாஷை, என்ன அர்த்தம்? அன்னாள்னா என்ன அர்த்தம்? பெனினாள் அப்படின்னா விலையேற பெற்ற முத்து. சொல்லுங்க, பெனினாள்னா என்ன அர்த்தம்? விலையேற பெற்ற முத்து. சரியா? பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன எல்கானா சொல்றாருல, அண்ணாவுக்கு சொல்லும்போது சொல்றாரு, நான் உனக்கு 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு மேலானவன் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அண்ணாளுக்கு பெனினாளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெனினாள் இஸ்ரவேலர்களின் பார்வையில விலையேற பெற்றவள். ஏன்னா இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய சாபம் எதுன்னா பிள்ளை இல்லாம இருக்கிறது. மலடியா இருப்பது என்பது இஸ்ரவேலர்கள் பார்வையில மிகப்பெரிய சாபம். அதை விட ஒரு பெரிய சாபம் கிடையாது. அதுக்கு அடுத்துதான் இந்த குஷ்டரோகம், வியாதி அதெல்லாம் வந்து அடுத்த நிலையில இருக்கிற சாபம் தான். அவர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய சாபம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிள்ளை இல்லாம இருக்கு. பெண்ணினாளுக்கோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவள் இஸ்ரவேலருடைய பார்வையில, சமுதாயத்தின் பார்வையில விலையேறப்பட்டவள், precious stone, விலையேறப்பட்ட முத்து, விலையேறப்பட்ட கல். அவ விலையேறப்பட்ட ஒரு பிரியாளா இருக்கிறான், முத்து மாதிரி இருக்கிறான் உலகத்தின் பார்வையில். ஆனா அன்னாள் கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? யார் அடைச்சானா? கர்த்தரே அடைச்சாரா? நான் கேட்கிறேன், அடைக்கிறதுக்கு வேற கர்ப்பமே இல்லையா இஸ்ரவேல்ல? ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த குடும்பம் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இல்ல. எல்கானாவும் அண்ணாவும் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாபம் பத்தாதுன்னு இப்ப அண்ணாவுடைய தலைமையில இன்னொரு சாபம் எழுதி வந்திருக்கிறது. அவங்களுக்கு குழந்தை இல்லை. இஸ்ரவேலின் பார்வையில அண்ணால் சாபத்தீடானவர்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ஏன் கர்த்தர் போய் அண்ணாவுடைய கர்ப்பத்தை போய் அடைக்கணும்? நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் பெண்களே இல்லையா? கிருபை பெற்றவருடைய, அதுவும் கிருபை பெற்றவருடைய கர்ப்பத்தை தானா போய் அடைக்கணும்? இப்ப கவனிங்க, அண்ணாவுக்கு பிள்ளை இல்லை இல்லையா? பிள்ளை இல்லை. ஒவ்வொரு தடவையும், அதாவது லேவியன் எல்கானா, ஆனா ஆசிரியப்பு கூடாரத்துக்கு போகும்போது லேவியன் பணியை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதுவே எவ்வளவு பெரிய வேதனை வரும். இந்த சட்டை கவனிங்க, ஆசிரியர் கூடாரத்துக்கு போறாங்க, உரிமை இருக்கு, பிறப்பின் அடிப்படையில உரிமை இருக்கு. ஆனா அவங்க என்ன செய்ய முடியாது? லேவியன் பணி செய்ய. அதுவே எவ்வளவு பெரிய வேதனை. அது பத்தாதுன்னு அண்ணால பெண்ணினால் கடுமையா வேதனைப்படுத்துறாங்க. கடுமையா
துன்பப்படுத்துறாங்க. ஒவ்வொரு விஷயம் அங்க போகிற போதும் அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் பஸ்கா பண்டிகையின் போதுதான் பொதுவா 3 தடவை போகணும் ஆசீர்வாத கூடாரத்துக்கு. ஒவ்வொரு இஸ்ரவேலரும் எத்தனை தடவை போகணும்? வருஷத்துல 3 தடவை போகணும். சரியா? பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3 பண்டிகைகளுக்கு என்ன செய்வாங்க? அதாவது அறுப்பின் பண்டிகை 3 பண்டிகைகளுக்கு போவாங்க. ஆனா நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு பண்டிகைக்கு போற மாதிரி அவங்க வழக்கத்தை மாற்றி கொண்டாங்க. பஸ்கா பண்டிகைக்கு மட்டும்தான் வருஷத்துல ஒரு தடவை என்ன செய்வாங்க? ஆசீர்வாத கூடாரத்துக்கு போவாங்க. சீலோல இருக்கிற ஆசீர்வாத கூடாரத்துக்கு என்ன செய்வாங்க? போவாங்க. இப்ப அந்த நேரம் இஸ்ரவேலே வருவாங்க. இஸ்ரவேல் எல்லாரும் வருவாங்க. எல்லா லேவியர்கள், ஆசாரியர்கள், இஸ்ரவேலின் எல்லா கோத்திரம் எல்லாரும் அங்க வருவாங்க. இப்ப எல்லாரும் லேவியனாகிய எல்கானாவையும் அன்னாலையும் பாக்குற பார்வை எப்படி இருந்திருக்கும்? ஒரு சாபம். அப்படி இலக்காரம் பார்ப்போம். பாத்தீங்களா? இவங்க எல்லாம் எதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இவங்க என்ன உரிமை இருக்கு? இங்க உள்ள பார்க்க போட்டிருக்கீங்களா? உங்களை பார்க்கிற பார்வையில ஒரு மாதிரி அப்படி இலக்காரம் பார்ப்பாங்க. பாத்தீங்களா? எப்படி இருந்தது அண்ணாளுக்கு? சரி, ஒவ்வொரு விஷயம் உபத்திரவப்படுத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப ஒரு வருஷத்துல அண்ணா ஒரு ஜெபம் பண்றாங்க. வேதத்துல எனக்கு பிடித்த ஜெபம்னா அந்த அண்ணாவுடைய அந்த ஜெபம் தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்னு தான் சொல்லணும். சரியா? என்ன ஜெபம் பண்றாங்க? வாசிங்க. 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 10, 11. அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே. சேர்ந்து வாசிக்கிறீங்களா? மைக்ல வச்சு வாசிக்கிறோம். சேர்ந்து வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே. என்னவா? சேனைகளின் கர்த்தாவே. என்னவா? சேனைகளின் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தாவே. தேவரீ உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். நல்ல கவனிங்க. இப்ப அவங்க ஒரு ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் ரொம்ப விசேஷமான, முழு வேதாகமத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு ஜெபம். அவங்க ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, என்ன பேரை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க? என்னவா? சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன பிரதர்? சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா என்ன தெரியா? முதல்ல அதை விளங்கிக் கொள்ளலாம். நல்ல கவனிங்க. 2 விதமான சேனைகள் இருக்கிறது. வேதத்துல எத்தனை விதமான சேனைகள் இருக்கிறது? 2 விதமான சேனை. சரியா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2 விதமான சேனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு வானத்திற்குரிய சேனை, 2வது பூமிக்குரிய சேனை. சொல்லுங்க. ஒன்னு வானத்திற்குரிய சேனை, கோஸ்ட் ஆஃப் ஹெவன். 2வது பூமிக்குரிய சேனை, கோஸ்ட் ஆஃப் எர்த். சரியா? 2 விதமான சேனைகள். நீங்க சொல்லுங்க. ஒன்னு என்னது? சீக்கிரம், நேரம் இல்லை, இன்னொரு 10 நிமிஷம் காணொளி முடிக்கணும். சீக்கிரம் சொல்லுங்க. என்னது? முதல்ல என்ன சேனை? 2வது என்ன சேனை? வானத்துக்குரிய சேனைனா என்னன்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், கோள்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வானத்துக்குரிய சேனை. சொல்லுங்க, அதெல்லாம் என்ன சேனை? பூமிக்குரிய சேனைனா என்னன்னா, நம்ம முதல்ல மனுஷன். சொல்லுங்க, முதல்ல யாரு? மனுஷன், மனுஷி. அப்புறம் மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், இதெல்லாம் உயிருள்ள ஜீவ ஜந்துக்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பூமிக்குரிய சேனை. சொல்லுங்க, இதெல்லாம் என்ன சேனை? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் எல்லாம் என்ன சேனை? மனுஷன், மனுஷி, மீன், மச்சங்கள், பறவைகள், விலங்குகள், இதெல்லாம் என்ன சேனை? சரி. இந்த வானத்துக்குரிய சேனை இருக்குல்ல, வானத்துக்குரிய சேனை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்,
அதுக்கு பழுகி பெருகும் ஆற்றல் கிடையாது. என்ன ஆற்றல் கிடையாது? அன்னைக்கு வச்ச ஒரே சூரியன் தான், அப்படியே தான் இருக்கு. அதுக்கு பழுகி பெருகிற ஆற்றல் தேவன் கொடுக்கல. அது கொடுத்தா என்ன ஆகும்? 100 சூரியன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சூரியன் குட்டி போட்டு 100 சூரியன் ஆச்சுன்னா என்ன ஆகுது இல்லையா? அதனால இந்த வானத்துக்குரிய சேனைக்கு அவர் என்ன ஆற்றலை கொடுக்கல? பழுகி பெருகும் ஆற்றலை என்ன செய்யல? கொடுக்கல. அதே நேரம் அந்த வானத்துக்குரிய சேனைக்கு மரணமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அது அன்னைக்கு வச்சது அப்படியே இருக்குது. அதுக்கு மரணம் இல்லை, ஆனா அது பழுகவும் பெருகவும் செய்யாது. சரியா? அப்படியே வச்சாரு. ஆனா பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெருகும் ஆற்றல் உண்டு. சொல்லுங்க, என்ன ஆற்றல் உண்டு? மனுஷன் மக்கள் தொகை என்ன பண்ணிட்டே தான் இருக்கு, மீனுடைய எண்ணிக்கை என்ன பண்ணிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த பூமிக்குரிய சேனை என்ன பண்ணும்னா பழுகி பெருகும், ஆனா மரணம் உண்டு. சொல்லுங்க, ஆனா என்ன உண்டு? ஏன்னா மரணம் எல்லாம் விட்டாங்கன்னா என்ன ஆகுது? அப்படி பழுகிட்டே போனா என்ன ஆகுது? அதனால இந்த பூமிக்குரிய சேனைக்கு என்ன உண்டு? மரணம் உண்டு. சரியா? இப்ப சொல்லுங்க, வானத்திற்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் கிடையாது, அதே நேரம் என்னவும் இல்லை, அதை விட்டுலாம். பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு, ஆனா என்ன அதே நேரம் என்னவும் சேர்த்து என்னவும் வச்சிருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், மரணத்தை விட்டுருங்க, பழுகி பெருகிற ஆற்றல் மட்டும் சொல்லுங்க. வானத்துக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் கிடையாது, பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு? பழுகி பெருகும் ஆற்றல் உண்டு இல்லையா? இப்ப பூமிக்குரிய சேனைன்னா முதல்ல யாரு? மனுஷன், மனுஷி. இப்ப அண்ணால் பூமிக்குரிய சேனையா வானத்துக்குரிய சேனையா? சத்தமா சொல்லுங்க, எந்த சேனை? இப்ப இந்த அம்மா அண்ணா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்றாங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே யெகோவா சபாயோத் அப்படி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆண்டவரே நீங்க தான வானத்தையும் பூமியை சுற்றிச்சீங்க. ஆமா, நான் தான் சுற்றிச்சேன். வானத்துக்குரிய சேனைக்கு நீங்க தான தேவன். ஆமா, பூமிக்குரிய சேனைக்கு நீங்க தான தேவன். ஆமா, நான் பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவதானே. ஆமா, பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெருகிற ஆற்றலை கொடுத்திருக்கீங்கல்ல, அப்படியானால் நான் பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவர், நான் பழுகவும் பெருகவும் வேண்டும். கர்த்தர் என் கர்ப்பத்தை துறப்பிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில ஆண்டவருக்கு செக் வச்ச மாதிரி பிடிச்சாங்க. ஆண்டவரே நான் பழுகி பெருகணும், ஏன்னா நான் பூமிக்குரிய சேனை, நீ வானத்திற்குரிய சேனைக்கும் பூமிக்குரிய சேனைக்கும் நீ தான் தேவனாக இருக்கிறீர். சகலத்தையும் சுசித்தவன் நீராக இருக்கிறீர். நீ சுசித்தது உண்மை, நான் பூமிக்குரிய சேனை என்பது உண்மை. என் கர்ப்பத்தை திறப்பினார். சேனைகளின் கர்த்தாவே. நல்ல கவனிங்க, இந்த பேரு இங்கதான் 2வது தடவை யூஸ் பண்ணப்படுது. முதல்ல 1 சாமுவேல் 1:3 வாசிங்க. 1 சாமுவேல் 1. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அங்கதான் அந்த இடத்துல சேனைகளின் கர்த்தர்னு போட்டுருக்காரு. சாமுவேல் எழுதுனதுனால அது தெளிவா அந்த இடத்துல முன்கூட்டியே எழுதியிருக்காரு. ஆனா வேதத்துல முதல்ல கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் என்று நாமம் தரித்து அழைத்தவர் அண்ணா. மோசே கூட அந்த பேரை சொல்லி கொண்டுங்க. யாரு கூட? ஆபிரகாமுக்கு கூட தெரியாதுங்க அந்த பேர்ல. எவ்வளவு அம்மா எவ்வளவு, அதுதான் வார்த்தையை எப்படி பிடிக்கணும். ஆண்டவரே அவரை வார்த்தையை வச்சுதாங்க நீங்க வந்து ஆண்டவருக்கு நீங்க செக் வைக்கலாம்னா என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நீங்க கிளைம் பண்ணி கரெக்டா அவரை பிடிக்கணும் அப்படின்னா எதை வச்சுன்னா வார்த்தையை வச்சுதான் பிடிக்க முடியும். நம்ம எங்க வரைக்கும் யோசிக்கிறாங்க, சிருஷ்டிப்பு வரைக்கும் யோசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சிருஷ்டிப்பு வரைக்கும் யோசிக்கிறாங்க. இந்த பேரை சொல்லி இதுக்கு முன்னாடி யாருமே பைபிள்ல ஆண்டவரை கூப்பிடவே இல்லை. மோசே கூப்பிடல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவால இருந்து யாருக்கும் தெரியாது. 12 நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், மிரியாம், யாருக்கும் தெரியாது இந்த பேர். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல்ல வழக்கம் என்னன்னா ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க. என்ன
சொல்லுவாங்க பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு? யெகோவா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அடோனாய், எஜமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல அந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு பயந்தாங்க. ஆனால் அதைத்தான் காலையில தியானிச்சோம். புதிய ஏற்பாட்டுல அவரை பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லை, அப்பா பிதாவே உரிமையாய் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தை ஆகிய தந்திருக்கிறார் இல்லையா? இப்ப நல்லா சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல பேரை சொல்றதுக்கே பயப்படுவாங்க. இந்த அம்மா புது பேரை இன்ட்ரோ பண்ணுது, புது பேரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பேரை சொல்றதுக்கே பயப்படுகிற காலம் அது. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? புது பேரை என்ன செய்யறாங்க? அறிமுகப்படுத்துகிறாங்க. சேனைகளின் கர்த்தாவே யெகோவா சபாயோத். எப்படி இருக்கும்? இந்த அம்மாவுடைய பேக்ரவுண்ட் என்ன? எத்தனை தலைமுறையா லேவி குடும்பத்துல இருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை தலைமுறையா இவங்க இன்னும் லேவியருடைய பணியை செய்யல? சொல்லுங்க. அது பத்தாதுன்னு இந்த அம்மாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னவோ இருக்கிறது, மிகப்பெரிய சாபம் இருக்கு. இவங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? இஸ்ரவேல்ல அந்த அம்மா பண்ண ஜெபத்தினுடைய பின்னணி யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா சீலோவுக்கு இன்றைக்கும் போகலாம். நான் இஸ்ரேலில் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன், எவ்வளவோ இடங்கள்ல ஜெபித்திருக்கிறோம், பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனா நான் எந்த இடத்திலும் அனுபவிக்காத ஒரு பிரசங்கம் சீலோவில் தான் அனுபவிக்கிறேன். சீலோவில் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த அண்ணாள் சோமனால அந்த ஆசிரியப்பு கூடாத இடத்துல இருந்த இடத்த அப்படியே எஸ்கவேட் பண்ணி அதை எடுத்துருக்காங்க. அந்த இடம் ஒரு சமமான ஒரு இடம், சரியா? ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த இடம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் மாதிரி, ஸ்டேஜ் இதோட பெரிய இடம், சர்ச்சை மாதிரி ஒரு 4-3 படகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பெரிய இடம், சமமா செய்யுது. ஒரு மலை மேல குன்று மேல அது இருக்கு, சமமா இருக்கும். அது அந்த இடத்துல நீங்க போய் நின்றுட்டு இப்படி கிழக்கு நோக்கி பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல ஒரு மலை தொடர், ஒரு மலை வந்து பெரிய காம்பவுண்ட் சோறு எடுத்த மாதிரி ஒரு பெரிய மலை இருக்கும். ரைட் சைட்லயும் ஒரு பெரிய மலை இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டுக்கு நடுவில் தான் சேனல் இருப்பாங்க. முன்னாடி ஆசிரியப்பு கூடாரம் இருந்த இடம் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு வேலி போட்டு வச்சிருக்காங்க. சீலோவுக்கு நீங்க போங்க. நான் அந்த சீலோவில் போய் பிரசங்கம்லாம் பண்ணல, ஜெபம்லாம் பண்ணல. சீலோவுக்கு போனா அப்படி ஒரு பிரசன்ஸ். அங்க போனா கண்ணுல இருந்து தண்ணீர் தர. ஏன் அழுகுறேன்னே தெரியல, ஆனா என்ன செய்கிறேன்? அழுகுறேன். ஏன் அழுகுறேன்னே தெரியல. அவ்வளவு நான் எத்தனையோ எருசலேம் போயிருக்கிறேன், எங்கெங்கயோ, அதெல்லாம் எங்கேயுமே அனுபவிக்காத ஒரு பிரசன்னத்தை நான் அனுபவிச்சேன்னு சொன்னா அது ஸ்ரீலோட இன்னும் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இடம் இன்றைக்கும் அப்படியே அந்த இடம் இருக்கிறது. அவ்வளவு ஒரு பிரசன்னம். அந்த அம்மா ஜெபிச்ச இடத்துல நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அங்க வந்து உட்கார்ந்துட்டு அந்த அம்மா கர்த்தரை பார்த்து சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர். எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க அவரை குறித்து. இல்ல மோசே யோசிக்கலங்க, மோசே கூட யோசிக்கல. முகமுகமாய் ஆண்டவர் அவரோடு பேசுவாங்க, அவரு கூட இப்படி யோசிக்கல. இப்ப அண்ணாள் கேட்கிறாங்க, ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே, அடியாளுக்கு நீதி இறங்கி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க. சொல்லுங்க, என்ன குழந்தையை கொடுங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன குழந்தையை கொடுங்க? ஆண் குழந்தையை கேட்குது. எந்த அடிப்படையில் இந்த அம்மா ஆண் குழந்தையை கேட்கிறாங்க? ஆண் குழந்தையை கொடுத்து என்ன பண்ண? ஏன்னா ஆண் குழந்தையை கொடுத்து என்ன பண்ண? இந்த குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் அதுவும் இனி போய் எங்க போய் ஊழியம் செய்ய முடியாது. ஆனா இவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு கொடுங்க, நான் அந்த குழந்தைய உமக்கே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இல்ல கொடுக்குறேன்னு சொல்றாங்க. திருப்பி கொடுத்து என்ன பண்ண? என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தை ஆசிரியர் கூடாத பக்கத்திலே விட மாட்டாங்க. ஆசிரியர் கூடாததுக்கு பக்கத்திலே விட மாட்டாங்க. என்ன செய்ய? என்ன தைரியம் இந்த அம்மாவுக்கு? நான் ஆச்சரியமா இல்ல. அவங்களுக்கு என்ன விசுவாசம்னா நேரா போறாங்க. ஆண்டவரே, நீங்க தான் சேனைகளின் கர்த்தர். ஆமா. வானத்துக்குரிய சேனை நீங்க தானே படைச்சீங்க. ஆமா. பூமிக்குரிய சேனைகளும் நீங்க தானே படைச்சீங்க. ஆமா. நான் வானத்துக்குரிய சேனை தானே, நான் பூமிக்குரிய சேனை தானே. ஆமா. நான் அப்ப பழிவு பெருகணுமா வேண்டாமா? ஆமா. நான் பழிவு பெருகும்படிக்கு என் கர்ப்பத்தை திறங்க, அதுல ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க. இப்ப ஆண்டவர் திருப்பி ஆண் குழந்தையை கொடுத்து என்னப்பா பண்றது? அந்த ஆண் குழந்தை என்ன ஊழியமா செய்ய போது? ஆண்டவரை இவங்களை குறித்து நான் கவலைப்பட போறது இல்லை. இந்த ஆசாரிகள் தள்ளி வைக்கிறது, அது இது லொட்டு லொசுக்கு
இஸ்ரவேலின் முறைமை அதெல்லாம் குறித்து கவலைப்பட போறது இல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகர் நீங்க தான். என் பிள்ளைய ஊழியக்காரனா மாத்த உங்களால முடியும். எதை குறித்து சட்டம் இல்ல. விசுவாசத்துல அப்படியே ஒரு 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 ராட்சசத்தனமா விசுவாசத்துல ஒரு ஜெயண்ட் அவங்க எழுப்பிடிக்கிறாங்க. எதை குறித்து நம்ம யோசிக்கல. அங்க உள்ள சூழ்நிலை எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ஏழை இன்னும் எங்களை சேர்க்கல, நியாயாதிபதிகள் சேர்க்கல, யோசுவா சேர்க்காம போயிட்டாரு, மோசே இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, அவராவது தடுத்து இருக்கலாம், அது வாக்கும் இது வாக்கும் நாங்க ஊழியம் செய்யல, எதையுமே பேசல. எந்த நெகட்டிவையும் அந்த அம்மா பேசல. ஒரே வார்த்தை தான், சேனைகளின் கர்த்தர் எனக்கு தெரியும். இந்த வானத்துல இந்த ஆசாரியர் அவரு இவரு ஏழி லுட்டில் முசுகு ஓப்னி பினேகாஸ் இவங்களை எல்லாம் நான் பார்க்க போறதில்லை. எனக்கு கர்த்தர் நீங்க தான். உங்களால முடியும். என் பிள்ளைய உள்ள கர மாற்றுவீங்க. என்ன ஒரு ஃபெய்த் வருது, என்ன ஒரு விசுவாசத்தை அதை எழுப்பிடுகிறாங்க. சூழ்நிலையே இல்லைங்க, நடப்பதற்கு அங்க என்னவே கிடையாது, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அப்படி எழுப்பிக்கிறாங்க ஒரு விசுவாசம். விசுவாசம் சரி, நேரம் இல்லை, நான் வேலை போயிடுவோம், அவர் வேணும். சரியா? இப்போ ஜாம் பண்ணாங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், முதல் நாள்ல சொன்னேன், நீங்க எதை நீங்க செயல்கள்ல நீங்க வீரர்கள் தீரர்களா இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் வார்த்தையை நம்புகிறவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நம்ம எந்த வசனத்தை வச்சு பிடிக்கிறாங்கன்னா, எந்த வசனத்தை கிளைம் பண்றாங்கன்னா, ஆதியாகமம் 2வது வசனத்தை கிளைம். அது வாக்குத்தத்தம் கூட இல்லை, தேவனை பற்றி சொல்லுகிற வசனம், அவ்வளவுதான். அது ப்ராமிஸ் வேர்டு கூட இல்லை. இல்ல, அது 2:1 ப்ராமிஸ் வார்த்தை இல்ல, வாக்குத்தத்தத்தின் வார்த்தை இல்ல. அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தை கூட இல்லைங்க. ஆனா அதை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரை கிளைம் பண்றாங்க. நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா கூட அதை மறந்துட்டு என்ன செய்யறது இல்ல, கிளைமே பண்றது கிடையாது. இல்ல, அவங்க அது 2:1 வாக்குத்தத்தமா அண்ணாக்கிட்ட சொன்னாரு, வாக்குத்தத்தமா கொடுத்தாரு. ஆதியா 2:1 the nature of God, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிற ஒரு வசனம். அதை பிடிச்சிட்டு ஜெபம் பண்றாங்க. இல்ல, சரி, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தைய சாமுவேல் என்கிற குழந்தையை குடிச்சிட்டாங்க. வாசிங்க 23வது வசனம் வாசிங்க. 22 வாசிங்க. 22 வாசிங்க. 1ல இருக்கா வாசிங்க. எல்கானா என்பவர் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனைகளையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனார். அண்ணால் கூட போகவில்லை. அவர் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னார். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா என்ன மறந்த பின்பா? இஸ்ரவேல்ல 2 வருடம் வரைக்கும் பால் கொடுப்பாங்க. எத்தனை வருஷம் வரைக்கும்? சில ரவிகள் 3ன்னு சொல்லுவாங்க, ஆனால் பொதுவாக 2. சரி, 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுப்பாங்க. இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க, 2 வயசு முடிஞ்சவங்க நான் கொண்டு போய் கர்த்தருடைய சந்நிதியில விடணும், அது வரைக்கும் நான் என்ன செய்யல, அங்க வரலன்னு சொல்றாங்க. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து என்னவா சொல்லுங்க, என்னவா நான் கேக்குறேன். இப்ப இந்த அம்மா கொண்டு போய் விட போறேன்னு சொல்றாங்க, விட்டாலும் அங்க ஏத்துக்குவாங்களா? சொல்லுங்க, அங்க ஏத்துக்குவாங்களா? ஏன்? எந்த குடும்பம், எந்த வம்சத்துல வந்தவங்க, அதனால அங்க உள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க இல்லையா? இப்ப எல்கானா என்ன சொல்லிக்கணும், உனக்கு ஏதாவது தலையில ஏதாவது இருக்கா, அங்க விடுவாங்களா? இப்பதான் பல வருஷம் கழிச்சு நமக்கு என்னவே பறந்துருக்கு, குழந்தையே பறந்துருக்கு. பொதுவா 10 வருஷம் வரைக்கும் பிள்ளைங்க அதை ஒரு பெண் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கலைன்னா இஸ்ரவேல் இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சிருவாங்க. அப்ப எல்கானா பெண்ணினால திருமணம் செய்யறாங்கன்னா ஏறக்குறைய எத்தனை வருஷம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாங்க? குறைஞ்சது எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க? 10 வருஷத்துக்கு பிறகு 10-12 வருஷம் இப்பதான் குழந்தைய பிறந்ததுக்கு இவனை கூட விடுறேன்னு சொல்ற அப்படின்னு எல்கானா தடுக்கலாம்னா தடுக்கலாம், அதுக்கு உரிமை உண்டு. வாசிங்க வசனத்தை முழுமை வாசிங்க. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தை
மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். நான் கேக்குறேன், குழந்தைதான் பிறந்துருச்சுல, இனிமே எந்த வார்த்தையை நிறைவேற்றுறது? நான் ஆரம்பத்துல சொல்றேன், எல்கானா இந்த பொருத்தனையை தடுக்க அதிகாரம் உண்டானா உண்டு. என்னாகும் புஸ்தகம் 30வது அதிகாரம் 7-8 நினைக்கிறேன், வாசிங்க. என்னாகும் புஸ்தகம் 30வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. 6 இருந்தா அவள் பொருத்தனை பண்ணும்போது தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் ஒரு மனைவி வந்து பொருத்தனை செய்யறாங்க, அத கணவன் சொல்றாங்க, அது கேட்கிறாரு, கேட்டுட்டும் அந்த கேட்ட நாள்ல அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தார், கணவன் ஒன்னும் சொல்லாம விட்டுட்டார்னா அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். கண்டிப்பா அதை நிறைவேற்றணும். அவளுடைய புருஷன் அப்படி இல்லாம அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் சொல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கணவன் வந்து இல்ல நீ அதை செய்ய வேணாம்னு தடுத்துட்டா அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நியாய பிரமாணத்தின்படி கர்த்தர் மன்னிச்சிடுவார். இப்ப அண்ணாள் சொல்றாங்க, நான் விடணும்னு சொல்றாங்க. அப்ப எல்கானா இல்ல அதெல்லாம் விடக்கூடாதுன்னு சொன்னா அந்த பொருத்தனை அப்பவே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். கர்த்தர் அண்ணாளுக்கு மன்னிச்சிடுவார். இப்ப சொல்லுங்க, எல்கானா அதை தடுக்கிறதுக்கு அதிகாரமும் உரிமையும் உண்டா இல்லையா? ஆனா அவன் என்ன சொல்றான், நீ உன் இஷ்டப்படி செய்யன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம். இனி எந்த வார்த்தையை நிறைவேற்றணும்? அவரு அதான் கொடுத்துட்டாரு, பிள்ளை கொடுத்துட்டாரு, எதை நிறைவேற்றணும் சொல்றாரு எல்கானா? சொல்ல பிள்ளையை கொண்டு போய் ஆசிரியர் கூடாரத்துல விடுவேன்னு சொல்லிய விட்டா அங்க லேவியின் பணி செய்யறதுக்கு அவனை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல, நம்ம குலத்துக்கு கோத்திரத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல, லேவியர்கள் என்றென்றைக்கும் எனக்கு பணி செய்வார்கள் சொல்லி இருக்கிறார்ல, அந்த வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவன் அண்ணாவுக்கு மேல இருக்கான், எல்கானா அண்ணாவுக்கு மேல போறான். ரைட், ஓகே, நீ செய் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாரா? வாசிங்க 24வது வசனம், 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 24 வாசிங்க. அவள் அவனை பால் மறக்க பதின பின்பு. அப்படின்னா எத்தனை வயசு சொல்லுங்க? எத்தனை வயசு உங்களுக்கு தெரியுமா? லேவியன் பணி செய்யணும்னாலே 30 வயசு ஆகும். எத்தனை வயசு ஆகணும்? என்ன 4:3 வாசிங்க. என்ன 4:3 வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல். எத்தனை வயது முதல் சொல்லுங்க? எத்தனை வயது முதல்? இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யணும்னாலே எத்தனை வயசு ஆயிருந்துருக்கணும்? 30 வயசு ஆயிருந்துருக்கணும். சரியா? எலிஜிபிலிட்டி ஏஜ் 30 வயசு. அது அப்புறமா தாவீது வந்துதான் 25 ஆகுனாரு, அப்புறமா 20 ஆகுனாரு. அது தாவீது வந்துதான். யாரு? சாமுவேலுக்கு பிறகு சவுல் வந்து, சவுலுக்கு பிறகு யார் வந்தது? தாவீது வந்துதான். 1 நாளாவது 23 27 வாசிங்க. 1 நாளாவது 23 27. தாவீது அவர்களை குறித்து சொன்ன, அந்த லேவியரை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்கு உட்பட்டவர்கள் 20 வயது முதல். எத்தனை வயசு முதல்? அது தாவீது காலத்துல தான் 25 ஆச்சு முதல்ல. அதுக்கு அப்புறம் தான் அந்த 20 ஆக்குனாரு. அதெல்லாம் தாவீது காலத்துல. ஆனா சாமுவேலுடைய நாட்கள்ல லேவி பணி செய்யணும்னா நியாயப்பிரமாண முறைமையின்படி எத்தனை வயசு ஆயிருக்கணும்? ஆனா இவன் இந்த சின்ன குழந்தைக்கு, அண்ணாளுடைய மகனுக்கு இப்ப எத்தனை வயசுதான் ஆகுது? இதெல்லாம் ஓவரா தெரியல. இந்த அம்மா என்னதான் நினைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நியாய பிரமாணத்தின்படி 30 வயசு ஆகும். நல்ல கவனிங்க, இவங்க 30 வயசு, இந்த சாமுவேலுக்கு 30 வயசு ஆனா கூட இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவனை லேவியின் பணி செய்ய விட மாட்டாங்க. சரி, அப்படியே ஒருவேளை 30 வயசுல வச்சுக்கலாம், அதுவே கூட ஒரு பக்கம் இருக்கட்டுமே.
அது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப இவனுக்கு பணி செய்கிற வயசே இல்ல. எத்தனை வயசுதான் ஆகுது? என்னதான் இந்த அம்மா நினைக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சரி, வாசிங்க. 1 சாமுவேல் 1:24 வாசிங்க. 24 வாசிங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான். பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. இன்னும் எப்படி இருந்துச்சா? இப்ப ஆலயத்துக்கு வர்றாங்களா? பஸ்கா பண்டிகை எல்லாரும் வந்துட்டாங்க. பஸ்கா பண்டிகைக்கு மறு வருஷம் போறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. தேசமே வந்திருக்கு. சரியா? தேசமே வந்திருக்கு. இந்த அம்மா குழந்தைய பிடிச்சிட்டு சாமியில கையில பிடிச்சிட்டு 2 வயசு. அவனும் தத்தக்கா புத்தக்கான என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க அம்மா கூட என்ன செய்யறாரு? போறாங்க. என்ன நடக்குதுன்னு வாசியம் பார்க்கலாம். ஒரு காளையை பலியிட்டு, இப்ப எதை பலியிடுறாங்களா? 3 காலை கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு காலையே இப்ப அவனை அர்ப்பணம் பண்ணணும். லேவியனா அர்ப்பணம் பண்றதுக்கு பலியிட வர்றாங்க. பலியிட வர்றாங்க. இப்படி எக்ஸாம் இப்படி பண்ணி பாருங்களேன், ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆசிரியர் கூடாதுக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கு. சரியா? பலிபீடம் இருக்கு. இப்ப பலிபீடத்துக்கிட்ட இந்த அம்மா கொண்டு வந்து கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆசிரியர் கேட்பாங்க, என்ன பண்ணணும்? இவனை லேவியனா அர்ப்பணிக்கணும். இவனை லேவியனா ஆசாரியன் திக்குமுக்க அப்படி திரும்பி என்ன சொல்லுது இந்த அம்மா? இப்படி திரும்பி ஏலியை பார்த்துருவோம். ஏலி வாசல்ல அவர் நியாயாதிபதி அவருக்கு ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இருந்தார். அந்த வாசல்ல சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பார். நியாயாதிபதி ஆசனத்துல உட்கார்ந்துருப்பார். அவரை திரும்பி பார்த்து இந்த அம்மா என்ன சொல்லுது வருது? எனக்கு விளங்கல. உமக்கு ஏதாவது விளங்குதா? இந்த குடும்பம் லேவியின் பணி செய்யவே, அப்படியே பணி செய்ய விட்டா கூட எத்தனை வயசு ஆகணும்? இத்தனை கூட இருக்கலாம், முழங்கால் உயரமா இருக்கிறான். இவனை கூட்டிட்டு வந்து இந்த அம்மா என்ன ஆகணும்னு சொல்லுது? லேவியன் ஆகணும்னு சொல்லுது. அந்த அம்மா நின்று அந்த தைரியம், அவங்களுடைய போல்ட்னஸ், அதெல்லாம் அங்க இருக்கிறவங்க யாருமே பேச முடியல. என்னதான் அங்க நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. பலியிடணும்னு காலை மேல கை வைக்க சொன்னா இந்த சின்ன வாண்டி எட்டி வந்து தலை மேல காலை மேல இது கை வைக்குது. பெரிய ஆட்கள் தான் கை வச்சு பலி செலுத்துவாங்க. இது கை வைக்குது. நீ பலி செலுத்து, நான் கர்த்தருக்கு இவனை ஒப்புடுகிறேன், நீ பலி செலுத்து முதல்ல. நான் லேவியின் ஊழியம் தானே செய்யக்கூடாது, அது அப்புறம் பலி செலுத்தலாமா இல்லையா? ஆமா, நீ பலி செலுத்துறது பொறுத்தரை, பலி செலுத்து முதல்ல, நீ பலியை செலுத்து. அவனுக்கு பலி செலுத்துறாங்க. அந்த அம்மா எதை குறித்து கவலைப்படல. அங்கேயும் அவன் ஊழியத்தை விட்டு போயிடுச்சு. எதை குறித்து கவலைப்படல. நல்ல கவனிங்க. நியாய பிரமாணத்தினுடைய விதிமுறையின் அடிப்படையில எத்தனை வயசு ஆகணும்? எத்தனை சொல்ல வேகமா, எத்தனை வயசு ஆகணும்? இப்ப இந்த அம்மா எத்தனை வயசுல கொண்டு வந்து விடுறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அம்மா இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் ஜெயண்ட் அப்படி எழுப்பி நிக்கிறாங்க பாருங்க. யார குறித்து கவலைப்பட மாட்டேன், எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், எனக்கு பொறுப்பு, எனக்கு கர்ப்பத்தை திறந்தவர் சேனைகளின் கர்த்தர் தான், அவரால இவனை ஊழியக்காரனா மாற்ற முடியும். எதை குறித்து பயப்படல. இன்னும் சொல்லவா, அந்த அம்மா நியாய பிரமாணத்தையும் பிரேக் பண்றாங்க, உடைக்கிறாங்க. என்ன தைரியம்? நியாய பிரமாணத்தையும் பிரேக் பண்றாங்க. அதான் சொல்லுவாங்க, பெண்ணினாளுடைய சந்ததி. நல்ல கவனிங்க, பெண்ணினாள் இருக்காங்கல்ல, 10 பிள்ளைங்க, அவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உள்ளிட்டே வாழுகிற சந்ததி. ரூல்ஸ் ரெகுலேஷன் அத ஃபாலோ பண்ணி அந்த சர்க்கிளுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்த சந்ததி. ஆனால் அண்ணாளுடைய சந்ததி விசுவாச சந்ததி. நியாய பிரமாணம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணது. எல்லாத்தையும் அப்படியே பிரேக் பண்றாங்க. லேவி ஆசாரியன் ஏதாவது எதையுமே சட்டம் பண்ணல. நம்ம ஒரு தமிழ் மதுரை பாஷையில சொல்லுவோம், அட போங்கயா அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லி போயிடுச்சு. யார குறித்துமே கவலைப்படல. இவன் ஊழியக்காரன் ஆண்டவர் மாத்திராரா இல்லையா அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. என்ன செய்யறது இல்லை. 2 வயசுல நிக்கிறான். அவனுக்கு போக முடியாது. பலி செலுத்திட்டாங்க, அர்ப்பணிச்சுட்டு போயிடுச்சு இந்த அம்மா. இந்த அம்மா விட்டாலும், இந்த அம்மா கொண்டு போய் விட்டாலும் திருப்பி கொண்டு வந்து என்ன செஞ்சு போல தெரியுது, விட்டு போல தெரியுது. இவன் என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் ஏறி பார்த்தா, சரிப்பா எனக்காவது ஹெல்ப்புக்கு இருக்கின்ற விடுங்கப்பா. அந்த அம்மா இருக்கிற விசுவாசத்தை பார்த்தா என்ன செய்யறதுன்னு எனக்கே என்ன செய்யல தெரியல.
விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமானது. அந்த அம்மா கர்த்தர் மேல வச்ச விசுவாசம் இருக்கு. நீங்க தீம் சாங் பாடி, அது ஒரு நல்ல வார்த்தை. விசுவாசம் என்னும் கேடுத்தாவே சொல்லுங்க. என்ன வார்த்தை வந்துச்சதுல நம்ம உள்ள என்றாங்க. அது கரெக்டா அந்த தீம் சாங் ரொம்ப அது சரியா என் செய்திக்கு கரெக்டா எங்களை இன்ஸ்பயர் ஆச்சு. இல்ல என்ன கேடகமா? விசுவாசம் என்னும் கேடயத்தாலே செய்வோமா. எத்தனை பேர் ஆவே சொல்ல முடியும்? நம்முடைய ஜெயம், உங்களுடைய ஜெயம் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியின் ஆண்டு இல்லையா, ஜெயத்தினுடைய ஆண்டு. அது எதன் அடிப்படையில வரப்போகுதுன்னா உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில தான் வரப்போகுது. எத்தனை பேராவே சொல்ல முடியும்? நிச்சயமாய் கர்த்தர் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர் கனப்படுத்த போகிற ஆண்டாக இருக்கிறது. எத்தனை பேராவே சொல்ல முடியும்? அப்படியே ஏறிட்ட போது உங்களுக்கு கண்ணை விட்டு போயிட்டாங்க. இப்ப அர்ப்பணிக்கிறாங்களா? அர்ப்பணிக்கும் போது ஒரு ஒரு துதி அவங்க பாடுறாங்க. வாசிங்க 2வது அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிக்கணும். அவ்வளவையும் எனக்கு விளக்கம் சொல்ல என்ன இல்லை, நேரம் இல்லை. ஒரே ஒரு வருஷத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த துதியை பாருங்க. 1-10 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அண்ணா ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருக்கிறேன். அங்க இருக்கிற ஆசாரியெல்லாம் பார்த்து இனிமே இந்த பேச்செல்லாம் பேசாத, நாங்களா லேவி ரகாசி இதெல்லாம் இங்க பேசாத. அந்த தைரியமா சொல்லி பாடுது பாருங்க. தேசமே நிக்குது, ஏழு சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆசிரியர்கள் நிக்கிறாங்க. யார் கொடுத்து சட்டம் பண்ணல, நியாய பிரமாணத்தை அந்த அம்மா பிரேக் பண்ணிட்டு நிக்குது. ஏன் விசுவாசம் இருக்குப்பா, கர்த்தர் ஊழியக்காரன் ஆக்குவார் அப்படிங்கிற விசுவாசத்துல அந்த அம்மா பேசுறாங்க. தைரியமா சொல்லி இனிமே இந்த மேட்டிமையான பேசலாம் என்ன செய்யாதீங்க, பேசாத. அகந்தையான பேச்சு உங்கள் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? சேர்ந்து வாசிக்கலாம். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா, அவர் செய்கைகளில் உண்மை இல்லவரையா, பலவான்களின் வில் முடிந்தது. இனிமே நாங்களா பெரிய ஆளாகல குதிரமாக அதுவா அந்த பேச்செல்லாம் இங்க பேசாத. பலவான்களின் வில் முடிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள், தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பக்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள், மறதியாய் இருந்தவள் ஏழு பெற்றார், அநேகம் பிள்ளைகளை பெற்றவர்களோ பலட்சியப்பட்டார். கர்த்தர் கொண்டுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். நீங்க யாரையா ஊழியர் பார்க்க கூடாது, அது பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? பூமியை யாரு விட்டு? கர்த்தருடையது. அவர் தான் எல்லாம். நீங்க என்ன சொல்றது? என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன் உங்களுக்கு. நான் வாசிக்கலாம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே பலமாடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. சாமுவேலுடைய வாழ்க்கையில அது நடந்துச்சு. பெலிஸ்தருடைய யுத்தத்துல வானத்திலிருந்து கர்த்தர் இடிகளை முழங்க பண்ணினார். அதெல்லாம் தீர்க்க தரிசனமா நம்ம பாடினாங்க. வாசியம் பார்க்கலாம். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, அந்த மகனுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவனுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாருங்க. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரம் பண்ணுவார் என்று துதித்தார். அருமையா ஒரு தீர்க்க தரிசனமா ப்ரொஃபட்டிக்கலா ஒரு பிரைஸ் பண்ணாங்க. அதுல ஒரே ஒரு வசனம், 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை பாதாளத்தில் இறங்கவும், என்னமா இறங்கவும், அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். இந்த ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த குடும்பம், இந்த எல்கானாவினுடைய குடும்பம் யாருடைய வம்சத்துல வந்த குடும்பம்?
மாவோட இதுல இறங்கினவர். அந்த அம்மா தைரியமா போல்டா நின்று சொல்லிட்டு போயிடுச்சு. இங்க பாரு, கர்த்தர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் ஏற பண்ணவும் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எங்களை இறங்க பண்ணார் தானே சொல்ற. இனிமே பாரு, எங்களை பாதாளத்துல இருந்து ஏற பண்றாரா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசத்துல அப்படி ஜாயிண்டா எழுதி நிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அதை தாக்குறது உங்களிடத்துல எதிர்பார்க்க. ரூல்ஸ், ரெகுலேஷன், நியாயப்பிரமாணம் எதையுமே சட்டம் இல்லை. யாரையுமே சட்டம் இல்லை. தூக்கி எல்லாத்தையும் துச்சமா போட்டு போயிட்டாங்க. விசுவாசம் ஒண்ணுதான். கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் ஒண்ணுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க பிள்ளைகளை குறித்த உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சாமுவேலை குறித்த அன்னாளுடைய விசுவாசத்தை கர்த்தர் அப்படியே கனப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பலட்சயமானவள் 7 பெற்றான். சொல்லுங்க, எத்தனை பெற்றாளா? உண்மையாக ஒண்ணுதான் பெற்றிருக்கா. ஆனா எத்தனை சொல்றா? ஏன்னா 7 ஊழியத்தையும் அவன் செஞ்சான். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு நேரம் இல்லை, வருஷம் சொல்றேன். லேவியின் ஊழியத்தையும் செஞ்சான், ஆசாரியன் ஊழியத்தையும் செஞ்சான், பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தையும் செஞ்சான், தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தையும் செஞ்சான், தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாகவும் இருந்தான், நியாயாதிபதியாகவும் இருந்தான், கிங் மேக்கராகவும் இருந்தான். 7 ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சு போயிட்டான். இத போல ஊழியர்கள் ஒரே ஆளியாருன்னா மோசே மட்டும்தான். நல்லா கவனிங்க, லேவியின் ஊழியத்தை செஞ்சார். என்ன ஊழியத்தை செய்தாரு? லேவிக்கு கூட இருந்து துணை செஞ்சு லேவியின் ஊழியத்தை செஞ்சாரா? சரி, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்தது தீர்க்கதரிசியாகவும் ஊழியம் செஞ்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் தீர்க்கதரிசிதான் என்பது தான் முதல் பேசவா வரைக்கும் விளங்கிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவராகவும் இருந்தார். எதுக்கு தலைவராகவும் இருந்தார்? தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு தலைவராகவும் இருந்தார். அநேகம் தீர்க்கதரிசிகளை எழுப்பிவிட்டார். தீர்க்கதரிசிகளின் சேனல்ல முதல் ஆளை யார் தெரியுமா? சாமுவேல் தான். அதுக்கு முன்னாடி மிரியாம் இருந்திருக்காங்க, மோசேல இருந்திருக்காங்க. ஆனா வேதம் அவங்களே எல்லாம் கால்குலேட் பண்ணல. அதாவது இந்த சேனல் சொல்லுவோம்ல, வரிசையா வருது. அது ஆரம்பிச்சதே சாமுவேல்ல இருந்தா. அப்போஸ்தலர் 3:24 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:24 யார்ல இருந்து அந்த சேனல் வேதம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 3:24 சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும். யார்ல இருந்து தான் அந்த சேனலையே துவக்குது வேதம்? சாமுவேல்ல இருந்து தான் அந்த சேனல் வரிசையா வர்றது இருக்குல்ல. அந்த வரிசையா வர்றதுங்கிறது ஏன்னா மோசேக்கு அடுத்து வரிசையா வரல, அது அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. மிரியாம் அடுத்தது வரிசையா வரல, அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா வரிசையா துவங்குனது யார்ல இருந்துதானா? தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை எழுப்பிவிட்டான். நல்ல லேவியின் வேலை, ஆசாரியன் வேலை செஞ்சான், பலி செலுத்தினான். ஆசாரியனா நின்று பலி செலுத்தினான். உண்மைதான். சவுல் சொல்ற, சவுல் யாரு பலி செலுத்த, சவுல் யாரு பலி செலுத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லுங்க, சாமுவேல் அவர் வர தாமதிச்சதுனால சவுலே பலி செலுத்தினார். ஆனா யாரு தான் பலி செலுத்தணும்னு வெயிட் பண்ணாங்க எல்லாரும். பலி விருந்து ஆயத்தப்படுத்துங்கன்னு தாவீதுடைய அப்பாட்ட ஈசா கிட்ட சொன்னது யாரு? சாமுவேல் சொன்னாரா? பலி விருந்து ஆயத்தப்படுத்துங்க. அப்ப பலி செலுத்துறது யாரு தான் செலுத்த முடியும்? லேவியன் செலுத்த முடியாது. யாரு செலுத்த முடியும்? ஆசாரியன். சாமுவேல் ஆசாரியனுடைய வேலையை செஞ்சிருக்காரு, பிரதான ஆசாரியனுடைய வேலையை செஞ்சிருக்காரு, தீர்க்கதரிசியுடைய வேலையை செஞ்சிருக்காரு, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாகவும் இருந்திருக்கிறாரு, தேசம் முழுவதும் போய் நியாயம் விசாரித்து நியாயாதிபதியாகவும் இருந்திருக்கிறாரு. இவ்வளவும் பத்தாவது சவுல் தாவீது ராஜாக்களை நியமிக்கிற கிங் மேக்கராகவும் இருந்தார். இதுக்கு மேல என்ன ஊழியத்தை செய்யணும்? பழைய பாட்டுல சொல்லுங்க, என்ன ஊழியத்தை செய்யலாம்? இது மாதிரி செஞ்சது யார் தெரியுமா? மோசே ஒரு ஆள் தான். வேதத்தை வாசிக்க ஆண்டவரை கம்பேர் பண்றாரு. மோசேயோட சாமுவேல் கம்பேர் பண்றாரு. எரேமியா புத்தகம் 15:1 வாசிக்க. எரேமியா புத்தகம் 15:1. எரேமியா புத்தகம் 15:1. மோசேயும் சாமுவேலும் என் முகத்திற்கு முன்பாக நின்றார்கள். நல்ல கவனிங்க, யாரோட ஒப்பிடுறாரு? சாமுவேலை யாரோட ஒப்பிடுறாரு? மோசேயோட கம்பேர் பண்றாங்க. மோசே நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளிட்டு ஊழியம் செய்தவர். சாமுவேல் நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்ணி ஊழியம் செய்வார்.
எல்லாருமே ப்ரே பண்ணாங்க. விசுவாச சந்ததியா எழும்பினா எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறது. அதை எப்படி கர்த்தர் அவரை அங்கீகரிக்க வச்சார்? சாமுவேல் எப்படி உள்ள ஆசீர்வாதத்துக்கு என்ட்ரானாரு, அவர் எப்படி ஆசீர்வாதத்துக்கு கதவுகளை திறந்தாரு, அந்த ஸ்டடிக்குள்ள நான் போகல, நேரம் இல்லை நமக்கு. சரி, அது இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஆனா இந்த அன்னாளுடைய விசுவாசம் இருக்குவாங்க, எவ்வளவு விசுவாசம் பண்ணுங்க. சாதாரண ஒரு பெண்மணி இப்ப தெரியுதா ஏன் கற்பத்தை அடைச்சாருன்னு? ஏன் அடைச்சாருன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த அம்மாவுடைய கற்பத்தை அடைச்சா அந்த அம்மா விசுவாசத்தை கொண்டே எப்படி கலந்துருவாங்க அவருக்கு தெரிஞ்சிருப்பாரு. இந்த அம்மாவுடைய கற்பத்தை ஏன் அடைச்சாருன்னா அவருக்கு தெரியுது. வேற யாருடைய கற்பத்தை அடைச்சாலும் அடைச்சதாவே இருக்கும். ஆனா இந்த அம்மா அப்படி கிடையாது. விசுவாசத்தினால அடைச்சவரையே திறக்க வைக்கிறாங்க. அவள் கற்பத்தை என்ன பண்ணியிருந்தாரு? அடைச்சிருந்தாரு. அடைச்சவரையே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ண வைக்குது? திறக்க வைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அதேதான் உங்க விசுவாசம் தான் உங்களை வெற்றிகளை போல வைக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட நான் தான் நேற்று சொன்னேன், ஆண்டவர்கிட்ட என்ன வரம் கேட்கிறீங்களோ இல்லையோ விசுவாச வரத்தை கேளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசத்துல ஜெயண்ட் அப்படி எழுப்பி நில்லுங்க. உங்க விசுவாசத்தை கனப்படுத்துவதற்கு தேவன் வல்லமையோராக இருக்கிறார். எழுதணிப்போம். மூன்று நாட்கள் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளை நாளை நன்றிகளை துதிகளை திருமையாய் நீர் பயன்படுத்தின தாசனுக்காக குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவதற்காக சர்வ பலமுள்ள தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைகளாக சமயத்திற்கே வருஷத்தின் ஆரம்பத்தில் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை மறுபடியும் எங்களுக்கு உறுதிப்படுத்தினீர்கள். நன்றியாக சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறது. ஜெயமாய் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதை ஜெயமாய் முடிக்கவும் பண்ண எப்போதுமாக சென்ற ஆண்டை போல அல்ல, நிச்சயமா சென்ற ஆண்டை காட்டிலும் மிக மோசமான எதிர்பாராத அசந்தர்ப்பமான காரியங்கள் இயற்கையிலும் செயற்கையிலும் விசுவாசிக்கிறீர்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை சூழலுக்கும் ராஜாவாக உங்களே கையிலும் தப்பி ஆட்சிகள் மாறலாம், காலங்கள் மாறலாம். தேவன் நம்முடைய கருத்தை பிடித்திருக்கிறார். நீங்கள் கருத்தை பிடிச்சிருக்கிறீர்கள். வருஷத்தை நன்மையாக முடிச்சுவிட்டு பாதைகள் நெய்யமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரைக்கும் ஆசீர்வதிக்கிறேன். நாம மைமைப்படும் அவர்கள் தலைவர் மக்களுக்காக சிசுமா ஜெபம் பண்றோம். மரண அன்றுடைய துக்கம் நடந்திருக்கிறது குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீர் ஆறுதல் தொடங்குகிறார். இந்த பிரசனத்தில் இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆன்லைன் வாயிலாக யூடியூப் சேனலில் பார்க்கிறேன். தெய்வ பிள்ளைகளை வெளியூர் வெளிநாடுகளில் பார்க்கிறோம். எல்லார் மேலும் விசேஷித்த கரம் இருக்கிறார்கள். விசுவாசத்தில் இன்னும் பெறப்பட தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற நாங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை நாளை போல செய்திட எங்களது பலத்தாங்க குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பலவீனங்கள் ராஜா இந்த நாட்களை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. நன்றியாக எங்களை திருத்திக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். சிறுவர்கள், வாலிபர்கள், தாய்மார், குறிப்பாக மற்ற இடங்களிலிருந்து வெளியிலிருந்து வந்திருக்கிற எல்லாம் தேவ பிள்ளைகளுடைய ஊழியர்களை கத்த ஆசீர்வதிக்க சித்தமான நேரத்திலே நாங்கள் மகத்துவத்தை மையப்படுத்தி ஒருவர் சந்திக்க எங்கள் கிருபை செய்ய வழிநடத்தி தினம் துதி மகிமை உமக்கு நாங்கள் இருக்கிறோம். கர்த்தராகிய
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒவ்வொரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நன்மையை ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு